கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மையில் மேன்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, அப்படியல்ல, உம்முடைய கண்கள் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் பகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது என்றார். அன்புக்குரியவர்களே, அநேக நேரங்களில யாராவது ஒரு மனிதரோடு நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் அதை சரி செய்து கொள்வதற்காக பல முயற்சிகளை நாம் எடுப்பது வழக்கம். சில நேரங்களிலே அவை எல்லாவற்றையும் அந்த பழைய நிலைகளை மறந்து அவர்களை பார்க்கும் பொழுது உங்களை பார்ப்பது கடவுளை பார்ப்பதை போல இருக்கிறது என்று சொல்லுவது உண்டு. சில தேவையுள்ள மக்கள் அந்த தேவையை சந்திக்கும்படியான ஒரு நபரை சந்திக்கும் பொழுது அப்பொழுதும் அவர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது உண்டு. இங்கு யாக்கோபு தன் சகோதரனாகி ஏசாவை காணும் பொழுது நடைபெறுகிற நிகழ்வு இதுதான். அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் தயவு கிடைத்ததே ஆனால். சகோதரனுடைய கண்களின் தயவை தேடுகிற ஒரு வாழ்க்கை. The face is intention of the heart என்று சொல்லுவார்கள். இருதயத்தின் நினைவுகளை இந்த முகம் காட்டி கொடுக்கும் என்று சொல்லி, இந்த இருதயத்தில் இருக்கிற பல்வேறு விதமான அவதூறுகளை, சங்கடங்களை மாற்றி அமைக்க இந்த முகத்தை பார்க்கும் பொழுதே நீ என்னை ஏற்றுக்கொண்டாய் என்கிற நினைவு எனக்கு வருகிறது என்று சொல்லுவதை போல யாக்கோபு சொல்லுகிறான். அன்புக்குரிய விசுவாசிகளே, ஏன் இந்த வார்த்தை, ஏன் இப்படி அவனை ஒரு புகழ்ந்து சொல்லுகிறான்? நமக்கு நன்றாக தெரியும். யாக்கோபு தன் தகப்பன் கண்கள் இருளடைந்த பொழுது ஏசாவை அவன் ஆசீர்வதிக்க விரும்பினதை மாற்றி அமைத்து அந்த ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கொண்டான். அப்பொழுது துவங்கி இருவருக்கும் உள்ள பிரச்சனைகள் மேலோங்குகிறது. அதற்கு முன்பாகவும் பசியை போக்குவதற்காக எத்தனித்த பொழுதும் கூட ஏசாவை இவன் வஞ்சிக்கிற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து யாக்கோபு ஏசாவை வஞ்சித்தபடியினாலே அவன் மனதிலே இருவருக்கும் இடையே ஒரு போராட்டம் ஏற்படுகிறது. ஆனால் இப்பொழுது யாக்கோபு அந்த இடத்தை விட்டு சென்று அவன் பழகி பெருகிவிட்டான். அதே போலவே ஏசாவும் பழகிவிட்டான். ஆனால் திரும்பவுமாக தன் ஜனத்தண்டைக்கு வரும் பொழுது அங்கே ஒரு போராட்டம் யாக்கோபுக்கு. என் சகோதரனை வஞ்சித்து சென்றேனே, இப்பொழுது அவன் என்னை எப்படி பார்ப்பான்? என்னை ஏற்றுக்கொள்வானா, ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்கிற கலக்கம். தயவை தேடும் பொழுது எந்த விதமான வார்த்தைகளை சொல்லுவது என்று சொல்லி அவன் யோசிக்கும் பொழுதுதான் சொல்லுகிறான், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை ஏற்றுக்கொள்ளும். நான் தருகிறவற்றை ஏற்றுக்கொண்டால் நீர் என்னை அங்கீகரித்து விட்டீர். நம்ம சொல்லுவோம் இல்ல, திருமணங்கள்ல போனாக்க தட்டு மாத்திக்கிறதும்பாங்க. இந்த வெகுமதியை பரிமாறி கொள்ளும் பொழுது அந்த புதிய உறவை ஏற்படுத்துகிற ஒரு நிலையை அங்கே உச்சரிக்கிறார்கள். இங்கும் கூட யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவிடத்துல தான் தருகிற வெகுமதி ஏற்றுக்கொண்டால் நீர் என்னோடு ஒப்புரவானீர், என்னை ஏற்றுக்கொண்டீர், உம்மிடத்துல என்னை குறித்து இருந்த கோபமும் சந்தேகமும் ஐயப்பாடுகளும் நீங்கிற்று என்பதை நான் புரிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறான். உம்முடைய முகம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரையாவது ஏதாவது ஒரு சூழலை வஞ்சித்திருப்போம் என்று சொன்னால், ஏமாற்றி இருப்போம் என்று சொன்னால், விரோதம் பண்ணியிருப்போம் என்று சொன்னால், அங்கே அந்த ஒப்புரவின் சாயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த முகத்தை காணும் பொழுது நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுவாய்த்தான் இருக்கும். இன்று யாக்கோபு கற்றுக் கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை, ஏசா கற்றுக் கொடுக்கிற அற்புதமான வார்த்தை, ஒப்புரவாகுதலின் துவக்கத்தை முகத்தின் வழியாக, வெகுமதியை ஏற்றுக்கொள்கிற வழியாக நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள். அதுதான் இறைவன் நம்மிடத்துல விரும்புகிற ஒரு காரியம். இந்த முகம் அகத்தை வெளிக்காட்டுகிற ஒன்றாக, முகம் உறவை வெளிக்காட்டுகிற ஒன்றாக அது காணப்பட வேண்டும். இங்கே அழகான வார்த்தை இது. உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது.
இறை சாயலை வெளிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் உறவை தேடுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். அப்படி உறவை தேடுவோம், இறைவனை வெளிக்காட்டுவோம். கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய முகத்திலே நீர் வெளிப்படும்படியாக, உம்முடைய பண்பை வெளிக்காட்டும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. அந்த அருளை தாரும். ஏசா யாக்கோபு ஒப்புரவானதைப் போல, உறவை புதுப்பித்ததைப் போல, நாங்களும் நீர் எங்களுக்கு தந்த மக்களோடும் எங்களை படைத்த உம்மோடும் உறவை புதுப்பித்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபக்கல பிதாவே. ஆமென்.